Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இது குறித்தான முழுமையான விவரங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு, யானைகள் பாதுகாப்பு மற்றும் இந்த மரங்களை அழிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்குகள் அனைத்துமே சிறப்பு அமர்வில் இருக்கிறது. நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் அந்த வழக்குகள் எல்லாமே நிலுவையில் இருக்கின்றன. இந்த வழக்குகளில் ஒன்றுதான் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்கு. இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் யானைகள் அழிவது மற்றும் கோவை மலை அடிவார பகுதிகளில் சட்டவிரோதமாக செங்கல் சூளைகள் இயங்குவது உள்ளிட்டவை தொடர்பான, மேலும் ஊட்டி உள்ளிட்ட மலைவாச ஸ்தலங்களில் யானைகள் பாதிக்கப்படுவதும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் இருப்பது உள்ளிட்ட அந்த மதுபானத்தினுடைய மதுபான பாட்டிலை திரும்ப கொடுத்து விட்டால் 10 ரூபாயை திரும்ப அளிக்கும் திட்டத்துக்கும் இந்த தொடர்பான வழக்கம் இந்த அமர்வில் தான் இருக்கிறது. இது போன்ற ஒரு வழக்கு தான் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நீதிபதிகள் பலமுறை தெரிவித்திருக்கிறார்கள். ஊட்டி மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் பட்சத்தில் மிக கடுமையான பாதிப்பு என்பது ஏற்படும். சுற்றுச்சூழல் அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது, உள்ளூர் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த சிறப்பு அமர்வு தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த நிலையில் இதற்கு ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் தான் இன்றைய தினம் இது தொடர்பான ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. மே 7ஆம் தேதி முதல் ஊட்டி கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகள் அனைவருமே இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த உத்தரவினுடைய விவரங்கள் என்ன என அனைத்துமே காணொலி வாயிலாக ஆஜராகி இருந்த நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீதிபதிகள் காணொலி வாயிலாகவே தங்களது உத்தரவு விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த உத்தரவு விவரங்களை கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும், இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கான காரணம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்றுவதற்கான ஒரு நோக்கம் மட்டுமே என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவின் போது குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் சுற்றுலா ஒருபோதும் இருந்தாலும் கூட அந்த பகுதி மக்களை காப்பாற்றுவது என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஊட்டி கொடைக்கானல் என்பது சுற்றுலா தலமாக இருந்தாலும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழில்கள், விவசாயம் உள்ளிட்டவற்றை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் பொழுது, அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், அந்த பகுதிக்கென்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அதன் தன்மையை அந்த மலை வாசஸ்தலம் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டதாகவும் நீதிபதிகள் ஏற்கனவே வழக்கு விசாரணையின் பொழுது தெரிவித்திருந்த நிலையில்தான் இன்றைய தினம் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அது போன்ற உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. வெறும் வாகனங்களுக்கு இந்த இ-பாஸ் நடைமுறையை பின்பற்ற வேண்டும், அதன் மூலம் எத்தனை வாகனங்கள் செல்கிறது, மக்களினுடைய நடமாட்டம் அந்த பகுதியில் எந்த அளவு இருக்கிறது என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாகவே இந்த நடவடிக்கையை நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.